தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு இரண்டாவதாக சிலரை எனக்கு விரோதின்னு இயேசு சொல்கிறாரு. சிலருடைய பாவங்கள் மன்னிக்கவே படுவதில்லை என்றும் சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் மன்னிக்கிறாரு, மன்னிப்பு கொடுக்க தான் வந்தார் என்று நம்ம ஒரு சைடில் சொல்கிறோம். எல்லாரையும் நேசிக்கிறாருன்னு ஒரு பக்கம் சொல்கிறோம். ஆனால் மறுபக்கம் இயேசு கிறிஸ்துடைய மறுபக்கம் வாழ்க்கையில், உபதேசத்தில், போதனையில் சிலரை விரோதியானவென்று சொல்லியிருக்காரு. சிலருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 12 அதிகாரத்தில் 30 நான் வாசிக்கிறேன். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று இங்கே போட்டிருக்கு. என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சிலரை விரோதினே சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அவர் இயேசுவோடு இல்லை. இயேசுவோடு இல்லாமல் இருக்கிறவே எத்தனையோ பேர் இருக்கான். ஆனால் இயேசுவின் பேரால் ஊழியம் செய்கிறான், இயேசுவை சொல்லிக்கிடுவான். ஆனால் இயேசுவோடு இருக்கிறது இல்லை. உதாரணமாக மார்க் 9 அதிகாரத்தில் 38, 39 அந்த பகுதியில் வாசிக்கும்போது, ஆண்டவரே, நம்மை பின்பற்றாதவன் உமது நாமத்தினாலே பிசாசிகளை விரட்டுறதை நாங்கள் கண்டோம், அவங்கள நாங்கள் தடுக்கவா அப்படின்னு சீடர்கள் இயேசுக்கிட்ட கேட்கும்போது, இயேசு தடுக்காதேன்னு சொல்கிறாரு. என்ன, நான் என் நாமத்தினால அவன் செய்யும்போது அவன் நமது பட்சத்தில் தான் இருக்கான். ஆனால் இயேசுவை பின்பற்றலை. ஏன் ஆண்டவர் அந்த அனுமதிக்கிறாருன்னா, மனம் திரும்ப தவணை கொடுக்குறாருன்னு அர்த்தம். மனம் திரும்பாமல் இயேசுவை பின்பற்றாமல் அப்படியே போயிட்டான்னா, இயேசுவின் பேரால் அற்புதம் நடக்கலாம், அடையாளம் நடக்கலாம், ஊழியம் செய்யலாம், வகுத்து நிரப்பலாம், கூட்டம் சேர்க்கலாம், பிழப்பு நடத்தலாம், பரலோகம் போக முடியாது. அவன் தான் அன்றைக்கி சொல்லுவான், உமது நாமத்தினாலே பிசாசை விரட்டினோமே, தெற்க தரிசனம் சொன்னோமே, அநேக அற்புதங்கள் செய்தோமோன்னு சொல்லும்போது தான் இயேசு அப்போ தான் பதில் சொல்வார். ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்யக்கார என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி மத்தேயு 7:22, 23 சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் சொல்லுவார். தவணை கொடுக்குறாரு, மனம் திரும்புறதுக்கு தவணை கொடுக்குறாரு. அதுக்காகத்தான் இயேசுவை பின்பற்றாவிட்டாலும் அவனை தடுக்காதேன்னு சொன்னார். சில ஆளுங்க அப்படி இன்றைக்கி தடுக்காமல் இருக்க போய்த்தான் எத்தனையோ பேர் இன்றைக்கி இயேசுவின் பேரால் ஊழியம் செய்கிறாங்க, வைக்கிறாங்க. எல்லாரும் இயேசுவை பின்பற்றுறாங்கன்னு சொல்லி பொருள் அல்ல. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவன் என்னை பின்பற்ற கடவான், நான் எங்கே இருக்கிறவனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். அந்த மாதிரி அவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்னு தானே யோவான் 12:26 உள்ள சத்தியம். இன்றைக்கி உள்ள ஊழியர் கூட்டங்களில் அப்படி சொல்லிக் கொடுக்குறாங்களா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். இயேசுவை பின்பற்றுவது எடுத்துட்டான் சிசர் போட்டு, நான் எங்கே இருக்கிறவனோ அங்கே என் ஊழியக்காரன், அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா கனம் பண்ணுவார் இப்படி மாற்றிட்டான். இன்றைக்கி ஊழியக்காரங்க முழுவதும் மனப்பாடம் அதுதான். ஒருவனுக்கு ஊழியம் செய்தாலும் பிதாவான கனம் பண்ணுவார். ஊழியம் செய்தால் இயேசுவை பின்பற்றணும். இவருக்கு செய்ததுனால பிதா கனம் பண்ண மாட்டார். இயேசுவை பின்பற்றணும். இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரிலே பிரியமாக இருக்கேன், இவருக்கு செவி கொடுங்கன்னு தான் மத்தேயு 17 அதிகாரத்தில் அங்கே எலியா காணப்பட்டாலும் மோசே காணப்பட்டாலும் அதுக்கெல்லாம் ஓவர்டாக் பண்ணி இயேசு கிறிஸ்துவுக்கு தான் செவி கொடுக்குன்னு சொல்லி சொன்னார். தவிர இன்றைக்குள்ள ஆளுகளை பின்பற்றுங்க, பிஷப்புகளை பின்பற்றுங்க, நாதாரிகளை பின்பற்றுங்க, கள்ள போதகளை பின்பற்றுங்கன்னு கர்த்தர் சொல்லலை, தேவன் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்க. இயேசு தம்முடைய சீசரை அனுப்பும்போது, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான்னு அங்கே அருமையான விளக்கம் கொடுக்குறாரு. அதுபோல் தேவ பிள்ளைகளே, சரியான சத்தியத்தை சொன்ன ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம்.
அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனையே ஏற்றுக்கொண்டதுக்கு அர்த்தம் தான். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அந்த தேவனுடைய பிரதிபலிப்பாக, வார்த்தையாக, சத்தியமாகத்தான் இயேசுவை தேவன் அனுப்பினார். அந்த அனுப்பப்பட்ட இயேசுவை கூட ஒருத்தன் இருந்தான்னா, இயேசுவோடு இணைந்து செயல்படுறான்னா, அவன் சிநேகிதன் என்று சொல்கிறார். நான் உங்களை இனிமேல் ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன், சிநேகிதன் சொல்கிறேன்னு யோவான் 15:15 தம்முடைய ஊழியர்களை சிநேகிதன், தன்னோடு இருந்தவங்களை சிநேகிதன் சொல்கிறார். அப்படி இல்லாமல் தனிச்சையாக ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான்னா அவனை விரோதின்னு சொல்கிறார். என்னோட சேராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். இயேசுவுக்கு விரோதிகள் இருக்காங்களா? இருக்காங்க. இயேசுவோடு சேராதவன், இயேசுவை பின்பற்றாதவன், அவன் இன்றைக்கி ஒரு பிஷப்பை பின்பற்றினான், அவன் ஒரு ஸ்தாபனத்தை பின்பற்றினான், அவனுக்குன்னு மூத்த போதகன்னு ஒருத்தன் இருப்பான், ஆவிக்குரிய தகப்பனான், அவனை பின்பற்றுவான். அவன் எங்கேயாவது யாரையாவது பின்பற்றியிருப்பான். ஒருத்தன் பைபிள் காலேஜில் பின்பற்றியிருப்பான். ஸ்தாபன உபதேசத்தில் சிலர் அடிமையாக இருக்கான். இவங்க எல்லோரும் இயேசுவுக்கு பின்பற்றாங்கன்னு எப்படிடா சொல்ல முடியும்? சொல்லுங்கள். ஒவ்வொரு ஸ்தாபனத்துலேயும் போதனைகள் முரண்பாடு தானே. இவன் சொன்னதை அவன் ஏற்றுக்கிற மாட்டாங்கிறான், அவன் சொல்கிறது இவன் ஏற்றுக்கிற மாட்டாங்கிறான். எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாம் மொத்தமாக வேண்டாம். இயேசு எனக்கு தலைவர், தலைமை இடம் பரலோகம், இயேசுவோடு நான் இருப்பேன், அவர் என்ன சொன்னாலும் எனக்கு வேதம், அவர் சொன்னதை கீழ்ப்படிவேன். இப்படி போயிட்டா பிரச்சனை இல்லையா? அப்படித்தான் ஆதி அப்போஸ்தலர் இருந்தாங்க, அப்படித்தான் நானும் இருக்கேன். இப்போ உங்களையும் அப்படித்தான் இருக்க சொல்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு இல்லாதவன், ஸ்தாபனத்தில் இருக்கிறவன் இயேசுவுக்கு விரோதி. ஏன்னா இயேசு சொல்கிறது ஸ்தாபனம் செய்ய மாட்டாங்குது. கால்களை கழுவி ராபோஜனம் கொடுக்க சொல்லி சீசர்களுக்கு சொன்னார் யோவான் 13. நான் செய்தது போல் நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன்னு மாதிரியை வேற காண்பிச்சார். இன்றைக்கி எவன் செய்கிறான்? எங்கள் ஸ்தாபன கட்டுப்பாடு அது கிடையாது சொல்கிறாங்கல்ல. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு விரோதி தானே, விரோதமாக தானே ஸ்தாபனம் இருக்குது. அந்த ஸ்தாபனத்தில் நீ இருந்தால் இயேசுவுக்கு நீ விரோதி தானே, இயேசுவோட சேராதவன் தானே, நீ விரோதி தானே, நீ சிதறடிக்கப்படுவாயின்னு சொல்கிறார். இங்கே போட்டிருக்கு சிதறடிக்கப்படுறான் இருக்கு. ஒன்று. ரெண்டாவதாக 31ஆம் வசனத்தில் மத்தேயு 7:31 ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாய் தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இந்த பாருங்கள், எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் வார்த்தைகளை சொன்னால் அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. ரொம்ப கடினமாக சொல்கிறாரே. எந்த பாவமும் மன்னிக்கப்படும், மனுஷனுக்கு மன்னிக்கப்படும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லி 1 யோவான் 1:7 உள்ளது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பாவம் செய்கிறவன் யாருன்னா, அந்த இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டு வந்த அந்த மனுஷன் பரிசுத்த ஆவியை அபிஷேகம் பெறான். சாதாரண மனுஷனை பற்றி நான் இங்கே சொல்ல வரல. அபிஷேகம் பெற்றவன், அந்நிய பாஷை பேசுகிறவன், தீர்க்க தரிசனம் சொல்கிறவன், இன்னும் சொல்ல போனால் ஊழியக்காரன் கூட, பாஸ்டர்னு கூட வச்சுக்கோங்களேன், இவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக குற்றங்கள் செய்தார், தவறுகள் செய்தார், மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற அபிஷேக பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லி எபேசியர் 4:30 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவன் துக்கப்படுத்தக்கூடியவனாக இருந்தால், தொடர்ந்து பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகவே அவன் செயல்பாட்டுகள் இருந்தால், தொடர்ந்து அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசிக்கிட்டே அண்டர் கிரவுண்டில் அவன் குற்றங்களும் குறைகளும் செஞ்சுக்கிட்டு இருந்தா, டெய்லி வேஷம் போட்டால் அவனை திரும்பவும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்னு எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. பரிசுத்த ஆவியை பெற்றும் நல்ல பலனை அறிஞ்சும் நல்ல சத்தியத்தை அறிஞ்சும் பின்வாங்கி போனவன்
வெளியரங்கமாக பின்வாங்கிறது தெரியாது. அவன் போதகராக தான் இருப்பான், சபையில் பெரிய லீடராக தான் இருப்பான். தேவனுக்கு அவனுக்குள்ள கனெக்ஷன் விட்டுருக்கும், தேவனுக்கு அவனுக்குள்ள தொடர்பு விட்டுருக்கும். அண்டர் கவுண்டு முழுவதும் அவன் பாவத்திலையும் விபச்சாரத்துலேயும் பொருளாசையிலையும் இப்படித்தான் இருப்பான். மனுஷனுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அப்போ அவன் பரிசுத்தாவிக்கு விரோதமாக அந்நிய பாஷை பேசிக்கிட்டே, ஏன்னா சில சபையில் அந்நிய பாஷை பேசி தான் ஆகணும். சில பாஸ்டருக்கு வந்து அந்நிய பாஷை பேசிக்கிட்டே, இந்த டிபிஎம் சபையிலெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அந்நிய பாஷை பேசினா தான் அவன் பாஸ்டர்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ அவங்க சில அண்டர் கவுண்டில் வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் செய்து எத்தனையோ பெண்களை கர்ப்பமாக்கி, எத்தனையோ பெண்களை கொன்று புதைச்சி வீட்டை விட்டு துரத்தி, இப்படி சில ஆளுங்க வெளியவே கூட்டிகிட்டே ஓடிடுறாங்க. இதெல்லாம் வெளிப்படையாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எல்லாரும் சொல்லலை, ஒரு சிலர் அப்படி செய்கிறாங்க. ஆனாலும் அவன் அந்நிய பாஷை பேசுகிறான், அண்டர் கவுண்டில் பாவங்கள் செய்கிறான். அது மாத்திரமல்ல, எல்லா சபைகள்லேயும் இப்போ சிபி மட்டும் நான் மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை, எல்லா சபைகள்லேயும் அது இருக்குது. ஆனால் தேவனுக்கு அவனுக்கும் அந்த கனெக்ஷன் விட்டு பரிசுத்தாவி மாதிரி ஏமாற்றி அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டு பரிசுத்தாவின் பேரை சொல்லிக்கிட்டு அவன் இந்த மாதிரி செய்தான்னா இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லைன்று. அப்போ மறுமையிலும் மன்னிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு ரகசியம் சொல்கிறேன். 1 பேதுரு 3:18 21 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும்போது, அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், அந்த ஆவியிலே போய் அவர் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார்ன்னு இருக்கு. அந்த ஆவிகள் நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போனவைகள் தெளிவாக போட்டிருக்கு. அந்த ஆவிகளுக்கு ஏன் பிரசங்கம் பண்ணுறாரு, ஏன் சத்தியத்தை சொல்கிறாரு? ஏன்னா இயேசுவை தவிர ரட்சிப்புக்கு வேறு வழி இல்லை. ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு அப்போஸ்தலர்கள் அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் கேட்குறாங்க. அப்போஸ்தலர் 16:30 அதுக்கு அவங்க 31 அதற்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அப்போஸ்தலர் 4:12 அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நம்ம ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழவங்க மனசர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்திலையும் ரட்சிப்பு கட்டளையிடப்படலேன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது இயேசு வராத காலத்தில் இறந்த அந்த ஆவிகளுக்கு ரட்சிப்பு வேணும்ல, அவங்களும் ஒருவராது கெட்டுப்போது தேவ சித்தம் இல்லைன்னு 2 பேதுரு 3:9 இருக்குது. எல்லா மனசும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்காருன்னு 1 தீமோத்தேயு 2:4 இருக்குது. அப்படி இருக்கும்போது தேவ திட்டத்துக்கு விரோதமாக சித்தத்துக்கு விரோதமாக அவங்க அப்படியே இயேசு அவங்களுக்கு இப்போ வெளிப்படலை, இயேசு சத்தியம் தெரியல, இயேசுவை விசுவாசிக்காது அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே, சுவிசேஷம் சொன்னால் தானே, அறிவித்தா தானே, அதுக்கு பிறகு அவன் விசுவாசிக்கிறானா இல்லையான்னு சொல்கிறது அவனுடைய சுவாதீனத்தை பொறுத்து. அந்த காலமே இல்லாதபடி, அந்த இடமே அவங்களுக்கு கொடுக்காதபடி, அந்த சூழ்நிலைகளையே அவங்கள இல்லாதபடி, அப்படியே பழைய ஏற்பாட்டுக்காரன் முழுவதும் 4000 வருஷம் சரித்திரம் இருக்குது. கிபி 2000 வருஷம் சரித்திரம். இதில் கூட எல்லோரும் கேட்டாங்கன்னு சொல்ல முடியாது. 30 வயசில் தான் இயேசு ஊழியமே தொடங்குறாரு. அப்போ இத்தனை கோடி மக்கள் வந்து சத்தியம் தெரியாமையே, ரட்சிப்பு தெரியாமையே, இயேசுவை விசுவாசிக்காமையே அப்படியே ஒவ்வொரு நாளும் எத்தனை கோடி ஜனங்க பிறக்கிறாங்க, சாகுறாங்க. அத்தனை பேரும் ரட்சிக்கப்படலை, நீ நரகத்துக்கு போங்கடான்னா அது என்ன நியாயம் இருக்குது? தேவன் அது நியாயந்திருக்காருன்னு அர்த்தமா? அது மக்கள் நியாயத்தை விட தேவனுடைய நியாயம் பெருசு இல்லையா? மக்கள் கேட்பாங்கல்ல, ஆண்டவரே ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் நாங்கள் எப்படி விசுவாசிப்போம், விசுவாசிக்காவிட்டால் எப்படி நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் கேட்பான்ல. அதுக்கப்போ ஆண்டவர் நான் மண்டையை சொல்லிக்கிட்டோம், ஆமாம் உண்மைதானா, அப்படி தேவனா அவர்? அதனால் தேவன் ஞானம் உள்ளவர், கரெக்டானவர், நீதி உள்ளவர். மனுஷர்களை, மாம்சத்தில் உள்ள மனுஷர்களை சந்திக்க அவருடைய குமாரனை வார்த்தையாக இருந்தவரை மாம்சத்தில் அனுப்புனது போல் ஆவியில் உள்ளவங்களை ரட்சிக்க ஆவியாய் அனுப்புனார்.
அதான் போட்டிருக்கு. அவர் ஆவியிலே போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஆவியில் உள்ளவங்கள ஆவியாக சந்திக்கிறாரு. அதுக்கு முன்னாடி மாம்சத்தில் உள்ளவங்கள மாம்சமாக சந்திக்க வச்சார். அப்போ மாம்சத்தில் உள்ளவங்கள மாம்சமாக சந்திக்க வச்சாருன்னு சொல்லும்போது இயேசுவின் வார்த்தைகளை எல்லாரும் நம்பலை. நம்பினவன் ரட்சிக்கப்படுறான், நம்பினவன் அவிசுவாசின்னு எனப்படுறான். அவனுடைய தீர்ப்பு. அதே மாதிரி தான் ஆவிகளுக்கு அவர் போய் பிரசங்கித்தார்னு சொல்லும் போது எல்லாரும் நம்பினாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே பரலோகம் நரகம் வெளிப்படலை ஆவிகளுக்கு. மாம்சத்தில் எப்படி நரகம் பரலோகம் வெளிப்படலையோ அதுபோல் அங்கேயும் வெளிப்படலை. அங்கே இயேசு சொல்லும்போது ஆவியில் உள்ளவங்களுக்கு ஆவியாக போகிறாரு. அவங்க நம்புறது நம்பாதது அவங்களுடைய இஷ்டம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது இவனுடைய சுவாதீனத்தை பொறுத்தது. 1 பேதுரு 4:6 இதுக்காகத்தான் அவர் மாம்சத்தில் ஜனங்க ஒரு வேளை ஆக்கினிக்குள்ளாகப்பட்டு ஒரு வேளை மாம்சத்தில் இறந்தாலும் ஆவியிலே அவங்க தேவனுக்கு முன்னாடி ஆவியிலே பிழைக்கும்படி அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்ற வார்த்தை அங்கே பேதுரு எழுதுனதை கவனிங்க. சுவிசேஷம் பழைய ஏற்பாட்டில் கிடையாது. சுவிசேஷம் சொல்கிறது நற்செய்தி. நற்செய்தின்னு சொல்கிறது இயேசு பிறப்பு தானே, இயேசு வந்தது தானே, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தி அதானே. அப்போ இயேசுவை பற்றியே தெரியாதவங்க அறியாதவங்க பழைய ஏற்பாட்டு ஆவிகள் நோவா நீதியை பற்றி தான் பிரசங்கித்தானே தவிர இயேசுவை பற்றி ரட்சிப்பை பற்றி அப்போஸ்தலரை போல அவன் பேசாததுனால அந்த மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டியது அவசியம் இருக்குது. இயேசுவின் சுவிசேஷம் அங்கே அறிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. யார் போய் அறிவிப்பாங்க? அதனால் இயேசுவே போனார். அவர்களுக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அவர்களுக்குன்னு இல்லை, அவர்களுக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு கூட சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் தாண்டு. நான் எதை வச்சு சொல்கிறேன்னா மார்க் 1:1 இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தின் ஆரம்பம்னே போட்டிருக்கு. அந்த சுவிசேஷ ஆரம்பமே இயேசு கிறிஸ்து தேவகுமாரன்னு சொல்கிற சத்தியம்தான். அது எப்படி இயேசு வராத காலத்தில் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே, அந்த சூழ்நிலை அப்படி இல்லையே. அதனால் மாம்சத்தில் அவன் ஒரு வேளை தண்டனையாக பாவியாக எண்ணப்பட்டு செத்தாலும், கீழ்ப்படியாமல் செத்தாலும், வாரிக்கொண்டு போக மட்டும் உணர்வு இல்லாமல் இருந்து செத்தாலும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படி, ஆவி முக்கியம். ஆவி ஆத்துமா சரீரத்தில் தானே மனுஷனை கடவுள் படைத்தார். ஆவியிலே ரட்சிக்கப்படும்படி அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதாகவே தெளிவாக பேதுரு 1 பேதுரு 4:6 ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. அந்த ஆவிகள் விசுவாசிக்கிறது விசுவாசிக்காதது கடைசி ஜட்ஜ்மெண்ட் நியாயந்திருப்பில் தான் தெரியுமே தவிர இப்போ தெரியாது. இப்போ நம்ம மாம்சத்தில் உள்ளவங்களுக்கும் அப்படித்தானே, இவன் நம்புறா நம்பாத நமக்கு என்ன தெரியும்? ஆகவே 1 கொரிந்தியர் 5 கூட பவுல் தகப்ப மனைவியை ஒருத்தன் வச்சுருக்கேன், அந்த அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்குது. அவன் கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவியாவது மீட்புக்காக சரீர அழிவுக்கு அவன் சாத்தான ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லலையா? சரீர அழிவுன்னா ஒரு நோய் வியாதி பலவீனத்தில் உயிர் போகும்போதாவது ஆண்டவரே நீ மன்னியும்னு அவன் ஒப்பு கொடுத்து சாவான். அந்த ஆவி எடுத்துக்கொள்ளப்படும், சரீரம் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க மாதிரி சபிக்கிற வியாதி நோயில் செத்த மாதிரி ஆயிரும். ஆமாம், அந்த கட்டில் கடை அவன் வேசித்தனத்து நிமித்தம் விபச்சாரத்து நிமித்தம் அடித்து கட்டில் கடையாக்கினேன். வேசித்தனத்தை விட்டு வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை, நான் தவணை கொடுத்தேன் விருப்பம் இல்லைன்னு வெளிப்படுத்த 2:21 ஏசு சொல்லலையா ஒரு பொம்பளைக்கு, ஏசபேலுக்கு? அந்த மாதிரி அந்த வியாதி பலவீனங்கள் இருக்கும்போது சரீரத்தை ஒரு நோய் பிசாசிக்கு ஒப்பு கொடுத்தாலும் கூட ஆவியில் ரட்சிக்கப்படும்படி தேவனை விரும்புகிறார். எவ்வளவு நல்லவராக இருக்கார் பாருங்க. ஆவியில் அவன் எப்படி விசுவாசிக்கிறது விசுவாசிக்காதது இங்கேயே ஜட்ஜ்மெண்ட் இங்கேயே இருக்குது. அங்கே போய் தான் நமக்கு தெரியும், ஆனால் இங்கே அவனுக்கே தெரிஞ்சிடும். அவனுக்கே அந்த ஜட்ஜ்மெண்ட் அவனுக்கே தெரிஞ்சிடும். அவன் ரட்சிக்கப்பட்டானா இல்லையானா அவனுக்கே தெரியும். இப்போ ஒரு குலகார பாவிக்கு
தூக்கு தண்டனைன்னு தெரியாத ஒரு 10-20 கொலையை செய்கிறவனுக்கு பெரிய ரவடிக்கு என்கவுண்டர் என்றைக்கு இருந்தாலும் நமக்கு இருக்குன்னு தெரியாதா? தெரிஞ்சிரும்ல. அந்த மாதிரி தான் யோவான் 3 அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் 16 தப்பி தவறி 17 18 தெரியாது. அந்த 18 யோவான் 3:18 என்ன போட்டிருக்குன்னா, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமெல்லாம் இராதபடினால் அந்த ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டது ஆயிற்றுன்னே இருக்கு. தண்டனை பெறுவதும் தண்டனை பெறாததும் அவன் இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறது பொறுத்து இருக்குது, விசுவாசிக்காத பொறுத்தும் இருக்குது. அந்த ரெண்டுமே விடுதலையும் தண்டனையும் அந்த ஒரே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத கவனிங்க. யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது கொண்டு இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்குன்னு சொல்கிறார். சொல்ல போகிற வசனம் இல்லை, சொன்ன வசனம். ஏற்கனவே சொல்லிட்டார். இந்த வசனம்தான் அவனை நியாயந்திருக்கும். குற்றம் உண்டு குற்றம் இல்லை, இருதயங்களை வகையறுத்து எபிரேயர் 4:12 போட்டிருக்கலாம். இருபுறம் கருக்குள்ள தேவனுடைய வார்த்தை ஆவியையும் ஊனையும் ஆத்துமாவையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதா இருக்குன்னு இல்லையா? அதில் அவன் மனம் திரும்பணும். அப்போஸ்தலர் 2:37 யூதர்கள் சொன்னாங்க, இருதயத்தில் குத்தப்பட்டு அப்போஸ்தலரை பார்த்து நாங்கள் சகோதரரை என்ன செய்யணும்னு சொல்லும்போது ஒவ்வொருவரும் மனம் திரும்புங்கன்னு சொல்லுவோம். அப்போ ஞானஸ்தானம் பெறுங்க, அப்போ பரிசுத்தாவின் வரத்தை பெறுங்க. அதில் 38 பேதுரு விளக்குறான். இப்படி மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவன், நன்மை தீன்மையை அறிஞ்சவன், இனி வரும் நியாயந்திருப்பு அறிஞ்சவன், உலகத்தின் நன்மைகளை புரிஞ்சவன், எல்லாம் அறிஞ்சவன் திரும்ப அவன் பின்வாங்கி போவானானா செலுத்தத்தக்க வேறொரு பலி இனிமேல் அவனுக்கு கிடையாது. அபிஷேகம் அவனை விடுதலை ஆக்கினது கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலையாக்கப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவே திரும்ப கக்கிணிதை தின்னும்போது, கழுவப்பட்ட பன்றி போல் சேத்துல போடும்போது திரும்ப அவனை எதை சொல்லி மனம் திரும்ப வைக்கிறது? திரும்ப ஒரு பலி இல்லையே, திரும்ப ஒரு அபிஷேகம் இல்லையே. அதனால் மறுமையில் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இப்போ இந்த ஆவிகள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவ தேவகுமார்னு அவருடைய பிரசங்கத்தை கேட்டு சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்தால் அந்த மறுமையில் மன்னிப்பு உண்டு. ஏன்னா அவன் விசுவாசிட்டான் இயேசு சொன்னதை. அங்கே போகும்போது அவன் ரட்சிக்கப்பட்டவனாக தான், அங்கே ஆவியில் ரட்சிக்கப்பட்டவனாக தான் அங்கே ஆகுறான். அவனுக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு மறுமையில் கிடையாது. இம்மையிலும் மறுமையிலும் சொல்கிறது அந்த அர்த்தம் தான், புரிஞ்சுக்குங்க. அதனால் ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார். ஒருவராது கெட்டு போக சுத்தம் இல்லை, எல்லாருக்காக பலியான உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்காருன்னு 1 யோவான் 2:2 இருக்குது. அப்பேற்பட்டவர், அப்பேற்பட்ட ஒரு கிருபையை ஆவியை நிந்திக்கிறவன் இயேசு கிறிஸ்துவை திரும்பவும் காலின் கீழ் போட்டு மிதிக்கிறான்னு போட்டிருக்கு எபிரேயர் 10:29. திரும்ப அவனை புதுப்பிக்கிறது கூடாத, பரிசுத்தாவி பெற்று பின்வாங்கி போனவனை திரும்ப அவனை புதுப்பிக்கிறது கூடாத காரியம்னு சொல்லி எபிரேயர் 6:4 இருக்குது. இந்த மாதிரி உள்ளவன் இம்மையிலும் மறுமையிலையும் அவன் மன்னிக்கப்படாமல் இருப்பான். ஏன்னா அவன் பரிசுத்தாவிக்கு விரோதமாக தூஷணம் பண்ணுறான். இயேசு கிறிஸ்து பாருங்கள் எவ்வளவு, எனக்கு விரோதமாக ஒருத்தன் செஞ்சாலும் கூட மன்னிப்பேன், பரிசுத்தாவியானனுக்கு விரோதமாக. அவர் மனுஷனாக வந்து எல்லா விதத்துலேயும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். மனுஷனுக்கு மனுஷன் நான் மன்னிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் மனுஷ பிறவியே எடுக்காத ஒரு பரிசுத்தாவியான ஒரு தேவனுக்கு ஈக்குவல், தேவனை போன்றவர், அவரை ஒரு பாவம் இல்லாத கபடற்ற புறாவை போல பெருமூச்சுகளோடு உனக்காக ஜெபிக்கிற, இயேசுவின் வார்த்தைகளை உனக்கு நினைப்பூட்டுகிற, சகல சத்தியத்திலையும் நடத்துகிற, மீட்கப்படும் நாளுக்காக உன்னை முத்திரையாக பெற்ற
அப்பேற்பட்ட ஆவியானவரை நீ துக்கப்படுத்துவாயானா, சங்கடப்படுத்துவாயானால், தூசணத்தை ரொம்ப குண்டக்கு மண்டக்க அவரை ரொம்ப கேவலமாக நீ வைவாயானால், உனக்கு இங்கேயும் அங்கேயும் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு இல்லை போடான்னு சொல்லி ரொம்ப கடினமாகவே சொல்கிறார். தேவ ஊழியர்களே, இதை மனதில் வைங்க, கிறிஸ்தவங்க மனதில் வைங்க, மற்றவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துடைய மறுபக்கம் என்ற தலைப்பில் இந்த 2வது செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். 3வது அடுத்து நம்ம நாளைக்கு சந்திப்போம். கர்த்தர் இந்த சரியான உபதேச சத்தியங்களை தொடர்ந்து நம்மை நல்ல வழியில் நடத்துவாராக. நன்றி, வணக்கம்.